தமிழகத்தில் கொளுத்தும் கோடை வெயிலுக்கு மத்தியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று இடியுடன் மழை பெய்தது. இதனால் புதுக்குடி வெள்ளூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. ரயில் நிலையம் செல்லும் வழியில் உள்ள பழமையான மரம் வேருடன் சாலையில் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மரங்கள் சாய்ந்ததில் 5க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சேதமடைந்தன. நெல்லையில் நேற்று மாலை கொக்கிரகுளம், வண்ணார்பேட்டை டவுன், சுத்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்தது. தேனி மாவட்டம் கண்டமனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் குளிர்ந்த காற்றுடன் கனமழை பெய்தது. மரிக்குண்டு, சித்தார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டம் குரலையம்பட்டியைச் சேர்ந்த சிறுமி முத்து கௌசல்யா மழை பெய்ததால் வீட்டின் அருகே காய வைக்கப்பட்டிருந்த மிளகாய் பழத்தை தார்பாய் கொண்டு மூடச் சென்றார். அப்போது மின்னல் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார்.